Welcome to part 9 of thermodynamics. நம்ம இந்த வீடியோவில் measurement of delta U and delta H using calorimetry அப்படிங்கிற டாப்பிக்கை படிக்க போகிறோம். நம்ம பார்ட் 8 வீடியோஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் எக்ஸ்ப்ரெஷன், அதுக்கப்புறம் என்தால்பி எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி வந்து என்தால்பி அண்ட் இன்டர்னல் எனர்ஜியை எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதுக்கப்புறம் ஹீட் கெப்பாசிட்டி வேல்யூஸ், அதில் எப்படி டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா யூ எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாம் டெல்டா யூ அண்ட் டெல்டா ஹெச் வேல்யூஸை மெஷர் பண்ண போகிறோம். யூஸிங் பாம் கலோரிமீட்டர் அண்ட் காஃபி கப் கலோரிமீட்டர் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இந்த கலோரிமெட்ரி அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸில் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அதை மெஷர் பண்ணி அதை நம்ம ஹீட் கெப்பாசிட்டியோட எப்படி ரிலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா C which is equal to Q divided by M into delta T அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நம்ம ஹீட் கெப்பாசிட்டி படிக்கும்போது படித்தோம் இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அமௌண்ட் ஆஃப் ஹீட் சேஞ்ச் இந்த ப்ராசஸில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ண போகிறோம். சரி, முதல்ல இந்த கலோரிமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு டிவைஸ். எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹீட் சேஞ்சஸ் எல்லாம் கெமிக்கல் சேஞ்ச்லேயோ இல்லை ரியாக்ஷன்லேயோ நடக்கும் இல்லையா, அந்த ஹீட் சேஞ்சஸை வந்து எந்த அளவுக்கு ஹீட் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ட்டு அதோட அமௌண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் கலோரிமீட்டர் அப்படிங்கிறது. இந்த கலோரிமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, அதாவது அமௌண்ட் ஆஃப் ஹீட் சேஞ்ச் நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கலோரிமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டிஷன் அப்படிங்கிறது தான். நமக்கெல்லாம் தெரியும், அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டிஷனில் நம்ம வந்து ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ட் ஆர் லிபரேட்டடை நம்ம என்னன்னு சொல்லுவோம், Q சப்ஸ்கிரிப்ட் V அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம், Q சப்ஸ்கிரிப்ட் V which is equal to delta U அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஸோ இந்த ஹீட் எனர்ஜி எவால்வ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டிஷனில் நமக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும், டெல்டா யூவா இருக்கும். அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டிஷனில் நம்ம பாம் கலோரிமீட்டர் அப்படிங்கிற டிவைஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹீட் எனர்ஜி எவால்வ்ட் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இதே கலோரிமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸை நாம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ்லேயும் நம்ம பண்ண முடியும். அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷனில் ஹீட் எனர்ஜி ஒரு ப்ராசஸில் எவால்வ் ஆகும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், Q சப்ஸ்கிரிப்ட் P அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, Q சப்ஸ்கிரிப்ட் P which is equal to delta H அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நமக்கு ஹீட் எனர்ஜி எவால்வ்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷனில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும், டெல்டா ஹெச்சாக இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷனில் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் ஆகிறதையோ இல்லை எவால்வ் ஆகிறதையோ நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் காஃபி கப் கலோரிமீட்டர் அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம இந்த பாம் கலோரிமீட்டரில் எப்படி இந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ்ட் ஆர் எவால்வ்டை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம படிக்கலாம். According to first law of thermodynamics, நமக்கு தெரியும் delta U which is equal to Q minus P delta V அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ இதில் கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டிஷன்ஸ் அப்படின்னா என்ன, வால்யூம் வந்து நம்ம சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெல்டா V வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த ஈக்குவேஷன் டெல்டா U which is equal to Q minus P delta V அப்படிங்கிறது என்னவா ஆகும், டெல்டா U which is equal to Q சப்ஸ்கிரிப்ட் V அப்படின்னு ஆகும் இல்லையா. இந்த ஈக்குவேஷனை நம்ம ஹீட் கெப்பாசிட்டிக்கு ரிலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது Q சப்ஸ்கிரிப்ட் V which is equal to C சப்ஸ்கிரிப்ட் V டெல்டா T அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த கலோரிமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம்னா நம்ம சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதாவது டெல்டா Tயை தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். டெல்டா Tயை மெஷர் பண்ணி ஹீட் கெப்பாசிட்டி வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம Q
Q சப்ஸ்கிரிப்ட் V அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும்? டெல்டா Uவா இருக்கும். அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை நம்ம மெஷர் பண்ணிடலாம். இந்த பாம் கெலரிமீட்டர் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் இருக்கிறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னர் வெசல் இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்னர் வெசலை பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்னர் வெசலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது மெட்டல் லிட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாட்டினம் கப் இருக்குது. அந்த பிளாட்டினம் கப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வே பண்ண சப்ஸ்டன்ஸை இந்த பிளாட்டினம் கப்பில் நம்ம எடுத்துக்கணும். இந்த பிளாட்டினம் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் எல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஸ்டன்ஸை நம்ம இக்னைட் பண்ணுவோம். எப்படி இக்னைட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கேஸ் ஸ்டவ் எல்லாம் எப்படி லைட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து இக்னைட் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கம்பஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஆர்க்கை க்ரியேட் பண்ணுவோம் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணி. அடுத்து இந்த பாம்பை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம இக்னைட் பண்ண உடனே இந்த பிளாட்டினம் கப்பில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்? கம்பஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு வந்து இந்த இடத்துல ஆக்சிஜனும் நம்ம சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே சமயத்தில் கம்பஷன் ப்ராசஸும் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த கம்பஷன் ப்ராசஸ் டக்குன்னு உடனே நடந்துடும். அதுவும் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்படிங்கிறதால இந்த கெலரிமீட்டரை நம்ம பாம் கெலரிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த பாம்பை வந்து நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு, எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனும் சப்ளை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் கம்பஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ இந்த பாம்பை வந்து நம்ம எதில் வைக்கிறோம் அப்படின்னா தண்ணிக்குள்ளே வைக்கிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலோரிமீட்டருக்குள்ளேயே தான் வந்து இந்த வாட்டரும் இருக்குது. இந்த வாட்டரை யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிரரையும் நம்ம இந்த வாட்டருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்கு? ஒரு நோன் அமௌண்ட் ஆஃப் கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸை நம்ம பிளாட்டினம் கப்பில் எடுத்துகிட்ருக்கோம், அதை பேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நம்ம அந்த பாம்புக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு? கம்பஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல ஹீட் எனர்ஜி எவால்வ் ஆகுது. எவால்வ் ஆன ஹீட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கெலரிமீட்டரும் அந்த கெலரிமீட்டருக்குள்ளே வாட்டர் இருக்கு இல்லையா, அதுவும் அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த இடத்துல வாட்டரோட டெம்பரேச்சர் இப்போ சேஞ்ச் ஆகும் இல்லையா? அந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பெக்மன் தெர்மோமீட்டரை இந்த வாட்டருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நாம் பாம்பை வந்து டைட்டாக சீல் பண்ணிடுறதுனால இதோட வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதனால் நமக்கு இந்த இடத்துல ஹீட் எனர்ஜி எவால்வ் ஆகுது இல்லையா, அதை நம்ம மெஷர் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Q சப்ஸ்கிரிப்ட் V அப்படிங்கிறது தான். அதை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா டெல்டா Uக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இந்த இடத்துல ஹீட் எனர்ஜி எவால்வ் ஆகுது இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹீட் ஆஃப் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஹீட் எனர்ஜி எவால்வ் ஆகுது இல்லையா, அதை நம்ம டெல்டா U அப்படின்னு சொன்னோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா heat energy absorbed by the calorimeter and also the water. இதில் நாம் ஹீட் எனர்ஜி அப்சர்வ்ட் பை த கெலரிமீட்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பை த கெலரிமீட்டரை நம்ம Q1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Q1 இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு டெல்டா T அப்படின்னு சொல்கிறோம். இதில் K அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெலரிமீட்டர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் நம்ம K அப்படின்னு சொல்கிறோம். இந்த K வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா மாஸ் ஆஃப் த கெலரிமீட்டர் அண்ட் ஆல்சோ த ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த கெலரிமீட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதில் மாஸ் ஆஃப் த கெலரிமீட்டரை நம்ம என்ன அப்படின்னு சொல்லலாம்னா MC அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த கெலரிமீட்டரை C சப்ஸ்கிரிப்ட் C அப்படின்னு சொல்கிறோம். ஸோ K which is equal to M subscript C into C subscript C அப்படின்னு சொல்லலாம். ஸோ Q1 நம்ம என்னன்னு சொல்லலாம்? Q1 which is equal to M subscript C C subscript C into delta T அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து heat energy absorbed by the water அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இதில் ஹீட் எனர்ஜி அப்சர்வ்ட் பை த கலோரிமீட்டரை நம்ம Q1 அப்படின்னு சொல்கிறோம். ஹீட் எனர்ஜி அப்சர்வ்ட் பை த வாட்டரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், Q2 அப்படின்னு சொல்லலாம். இந்த Q2 is equal to M subscript W into C subscript W into delta T அப்படின்னு சொல்கிறோம். இதில் M subscript W அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர். அதே மாதிரி C subscript W அப்படிங்கிறது என்ன, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன வேல்யூ அப்படின்னா 4184 கிலோஜூல் பர் கெல்வின் பர் மோல் அப்படிங்கிறது தான் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். இப்போ டெல்டா யூ சப்ஸ்கிரிப்ட் சி, அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த கம்பஷன், அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஹீட் எனர்ஜி அப்சர்வ்ட் பை த கலோரிமீட்டர் அண்ட் த வாட்டர், அதாவது Q1 ப்ளஸ் Q2க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ Q1ஓட வேல்யூ K இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Q2ஓட வேல்யூவை MWCW டெல்டா டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம்னா டெல்டா டீயை நம்ம காமனாக எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது K ப்ளஸ் M சப்ஸ்கிரிப்ட் W C சப்ஸ்கிரிப்ட் W இன்ட்டு டெல்டா டி அப்படிங்கிற ஈக்குவேஷன் 5 நமக்கு கிடைக்கும். இதில் K அப்படிங்கிறது கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதில் நம்ம நோன் மாஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சாம்பிளை பர்ன் பண்ணி அதோட ஹீட் ஆஃப் கம்பஷனை கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இதில் ஸ்டாண்டர்ட் சாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பென்சாயிக் ஆசிடை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் சாம்பிளாக அந்த பிளாட்டினம் கப்பில் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி கம்பஷன் ப்ராசஸை நம்ம பண்ணும்போது நமக்கு ஹீட் ஆஃப் கம்பஷனாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -3227 கிலோஜூல்ஸ் பர் மோல் கிடைக்கும். சரி, இப்போ நமக்கு டெல்டா யூ ஃபார் கம்பஷன் ப்ராசஸ் கிடைச்சிருச்சு இல்லையா, இந்த டெல்டா யூவை யூஸ் பண்ணி நாம டெல்டா ஹெச் வேல்யூவை இதே சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் த கம்பஷன் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷனில் கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி, எந்த ஈக்குவேஷனை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெல்டா ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் ஆர்டி டெல்டா என்ஜி அப்படிங்கிற ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் நம்ம ஆல்ரெடி படித்ததுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. அதாவது டெல்டா ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜிஆர்டி இந்த ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஹீட் கெப்பாசிட்டி ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. அதனால தான் நம்ம முதல்லையே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா யூ நம்ம படிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம பாம் கலோரிமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இதோட அப்ளிகேஷன்ஸ், அதாவது நம்ம எதுக்காக இந்த பாம் கலோரிமீட்டரை பற்றி படிக்கணும், இதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்த மாதிரி இந்த பாம் கலோரிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்பஷன் ரியாக்ஷனில் எந்த அளவுக்கு ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஒரு இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் தானே. அதுக்கப்புறம் இந்த பாம் கலோரிமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபுட்டோட கலோரிஃபிக் வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒவ்வொரு ஃபுட்டுலேயும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ இல்லைனா எந்த ஒரு ஃபுட்லேயும் பார்த்திங்கன்னா கலோரிக் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பாம் கலோரிமீட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கேலரி கண்டென்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால தான், அதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறதுனால தான் நம்ம வந்து அது ஒவ்வொரு ஃபுட்லேயும் வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி கண்டென்ட் இருக்குது, அது எப்படியெல்லாம் வந்து நம்ம டயட்டை வந்து எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த கேலரிஸ் டிட்டர்மினேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட்டில் இருக்கிற கேலரிஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறதுனால நம்ம மெட்டபாலிக் ஸ்டடீஸ், அதாவது எனர்ஜி, ஒரு ஃபுட்டில் இருக்கிற எனர்ஜி எப்படி வந்து ஹியூமன்ஸையும் அனிமல்ஸையும் எப்படியெல்லாம் எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம படிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃபியூயல்ஸோட கலோரிஃபிக் வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த பாம் கலோரிமீட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபியூயல்ஸோட கலரிஃபிக் வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து அதோட குவாலிட்டி இல்லைனா பியூரிட்டி ஆஃப் த ஃபியூயலை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ லிக்விட் ஃபியூயல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேசோலின், கெரோசின், இதெல்லாம் வந்து நம்ம பாம் கலோரிமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம அதோட குவாலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபியூயல் வந்து எனர்ஜியை கொடுக்குது அப்படின்றத வச்சு தான், அதாவது ஃபியூயல்ஸ் ஹீட் ஆஃப் கம்பஷன், அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த கலோரிஃபிக் வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுறோம்.
இந்த பாம் கேலரிமீட்டரை பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்ப்ளோசிவ் டெஸ்டிங்கில் கூட ஹீட் ஆஃப் டிட்டனேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வரைக்கும் நாம் ஹீட் சேஞ்ச் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அதாவது டெல்டா யூ மெஷர்மெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம படிக்க போகிறது டெல்டா ஹெச் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது ஹீட் சேஞ்ச் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷனில், அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிஷனில் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காஃபி கப்பை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம இது காஃபி கப் கேலரிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக்சரில் இருக்கிறது தான் காஃபி கப் கேலரிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பாம் கேலரிமீட்டரில் பார்த்தோம்னா பாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த காஃபி கப் கேலரிமீட்டரில் பார்த்தோம்னா ஸ்டைரோஃபோம் கப், அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த காஃபி கப்பை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது காஃபி கப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ரியாக்ஷன் மிக்சரை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த காஃபி கப்பில் நம்ம ஒரு தெர்மோமீட்டரையும் இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம டெம்பரேச்சர் சேஞ்சஸ் எல்லாம் மெஷர் பண்ண முடியும் இல்லையா, அதனால் ஒரு தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஸ்டிரரையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல அந்த காஃபி கப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல அடியாபேட்டிக் வாலாக யூஸ் ஆகுது. ஏன்னா ஹீட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் த சரௌண்டிங்ஸ் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஸ்டைரோஃபோம் கப் யூஸ் ஆகுது. இந்த என்டையர் ஹீட் எனர்ஜியும் பார்த்தீங்க அப்படின்னா அது வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்குது. அந்த வாட்டர் எதில் இருக்குது அப்படின்னா அந்த கப்லேயே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் சேஞ்சஸ் அதிகமாக நடக்காத இடத்துல நம்ம இந்த காஃபி கப் கேலரிமீட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்ஸை நம்ம இந்த தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு டெல்டா டி கிடைக்கும் இல்லையா, இந்த கிடைச்ச டெல்டா டீயை யூஸ் பண்ணி நம்ம கியூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கியூ அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக நாம் இந்த Q which is equal to M subscript W C subscript W into delta T அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் M subscript W அப்படிங்கிறது molar mass of water and C subscript W அப்படிங்கிறது molar heat capacity of water அப்படின்னு சொல்கிறோம். இதில் Q subscript P அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலண்ட், டெல்டா ஹெச்சுக்கு ஈக்குவலண்ட். அதாவது Q subscript P which is equal to டெல்டா ஹெச் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ டெல்டா ஹெச் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் இந்த கலோரிமெட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் சேஞ்ச் இன் என்தால்பி அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.